ஈஸ்வரி கோபி கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கோபி, நீனும் பாக்கியாவும் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு கோபி அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்னம்மா சொல்கிறீங்க? ஏன் இப்படி பேசுகிறீங்க? இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் நடக்கணும்ப்பா. அப்படி நடந்தால் தான் நான் நல்லபடியாக போய் சேர முடியும். நான் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா உன்னை தனிமரமாக விட்டுட்டு போகக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பார்ப்பா அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம், இதை பற்றி நான் வேணால் யோசித்து பார்க்கலாம். ஆனால் பாக்கியா இதுக்கு ஒத்துக்குவாளா அப்படின்ட்டு கோபி கேட்குறாரு. இங்கே பாரு கோபி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு ஓகேவா அதை மட்டும் நீ சொல்லு. பாக்கியா கிட்ட சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஈஸ்வரி எழில் செழியன் 2 பேர்கிட்டையும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். பாக்கியாவையும் கோபியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, அம்மாவுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்ட்டு அவங்க விருப்பப்பட்டா அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க கூட நான் முதலாக நின்று அம்மாவையும் அவங்களையும் சேர்த்து வைப்பேன். ஆனால் அந்த கோபி கூட மட்டும் நான் கண்டிப்பாக அம்மாவை சேர்த்து வைக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு எழில் கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இதோட இந்த பிரமோ முடியுது.